இந்த ஃபோட்டோவில் இருக்க பைலட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் மகாராஷ்டிரா டெபுட்டி சிஎம் இருந்த அதே ஃப்ளைட்டில் ஒன் ஆஃப் த பைலட். ஸோ அந்த இன்சிடென்ட்டில் இவங்களும் இறந்துட்டாங்க. காலையில் 6:30க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட் மதருக்கு வந்து இவங்க மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் பிளைன் கிராஷ் நடந்தது வந்து 8:30. ஸோ அவங்க கிராண்ட் மதர் வந்து சொல்கிறாங்க, இவங்க அனுப்பிச்ச இந்த ஒரு மெசேஜ் தான் கடைசி மெசேஜாக இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ 6:30க்கு நினச்சி பாருங்கள், நம்ம எல்லா இடத்து லைஃபும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்பயும் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறோம். ஹாய் மச்சான், நல்லா இருக்கியா? சரி, ஓகேடா, குட் மார்னிங், பார்த்து வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு அப்படின்ட்டு. முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ்ன்றது என்ன, சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு சாப்பிட்டு வெளியே அப்படி சும்மா அப்படி போயிட்டு வந்தோம்னாலே 2 மணி நேரம் ஓடிடும். ஸோ அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாதிரி தானே அது. அந்த பண்ண அந்த கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணவங்களுக்கு நினச்சி பாருங்கள், அந்த என்ன தான் பண்ணாலும் என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் திரும்ப வருமா. ஸோ அதனால் எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக பழகுங்க. அந்தந்த செகண்டை வந்து யார் மேலேயும் நமக்கு ஹேட் வராமல் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல கம்யூனிட்டியாக, ஒரு அமைதியான கம்யூனிட்டியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச பாசங்களையும் அன்புகளையும் ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்வோம். எதிரில் இருந்து நமக்கு வருதா இல்லையா, ஏன்னா நம்ம இருக்க மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்க்க நம்மளால சொல்ல முடியாது. பட் நாம் இப்படி இருக்கலாம், நமக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா ஒதுங்கி போயிடலாம். பட் நம்மளால ஒருத்தர் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறோம், இந்த செகண்ட் நல்லாவே இருக்காங்க, ஒரு காமான பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட். அடுத்த செகண்டே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான மெமரிஸோ மூமெண்ட்ஸோ எதுவுமே இல்லை. அவ்வளோதான், எவ்ரிதிங் ஹஸ் பீன் ஸ்டாப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்த செகண்ட் என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஸ்டே காம், ஸ்டே ஹாப்பி, ஷேர் த லவ். ஓகே, தேங்க்யூ.